ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஒரு நாள் என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கேன் எங்க வீட்ல அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முக்கியமான வேலை இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல உள்ளவங்களுக்கு சமைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. அதுவும் ஸ்கூல் போற பிள்ளைங்க, வேலைக்கு போற கணவர் இவங்களுக்கெல்லாம் டைமுக்கு சமைச்சு பேக் பண்ணி குடுக்குறது தான் பெரிய டாஸ்க். அத தான் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, நான் சௌசௌ கூட்டு வச்சுட்டேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சௌசௌக்கு பதிலா நீங்க வேற எந்த நீர் காய்கறிகளும் போட்டு இத பண்ணலாம். பாசிப்பருப்பு, தக்காளி, மஞ்சள் தூளு, உப்பு இதெல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா குக்கர்ல வந்து ஒரு 2, 3 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க தேங்கா, அ சீரகம், பச்சை மிளகா இது 3த்தையும் நல்லா அரைச்சுட்டு, இதில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்பு விட்டுறலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெண்டைக்கா வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். இதுக்கு முன்ன நெறைய வாட்டி வந்து பண்ணியிருக்கேன். அது என்னவோ தெரியல குழஞ்சு போயிரும். அந்த ரெசிபி எனக்கு தெரியாது எப்படி செய்றதுன்னு. ஆனா இப்போ ஒரு 1 மாசம், 2 மாசமாவே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அந்த டிப்ஸ் உங்களுக்கும் சொல்றேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நெறைய எண்ணெய் விடுவாங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்பேன். எப்பயும் போல எல்லாமே தாளிச்சுட்டு, நான் வெண்டைக்காய போட்டு பெரட்டிட்டு, அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள்லாம் போட்டுருவேன். ஒரு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் விட்டுட்டு, அதிலயே பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், புளி கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். அந்த புளிய வந்து சும்மா ஒரு 2 கை அளவு வந்து தெளிக்கணும். ஊத்தக்கூடாது, தெளிக்கணும். அந்த மாரி தெளிச்சுட்டு நீங்க பெரட்டி பெரட்டி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உதிரி உதிரியா வந்துரும் வெண்டைக்கா பொரியல். எனக்கே ஷாக்கா இருந்தது. ச்சே! இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தெரியாம போச்சே! கல்யாணம் ஆகி இத்தன வருஷம் ஆகுது நமக்கு தெரியவே இல்லையே! அப்படின்னு யோசிச்சேன். பட் இனிமே இத நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க தெரிஞ்சுக்காதவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்லி பசங்களுக்கு வந்து சாம்பாரு, காரக்குழம்பு இதே செஞ்சு அவங்களுக்கு போர் அடிச்சுச்சான்னு தெரியல. அதேமாரி சம்மர் போயிட்டு கூட நமக்கு இன்னும் இந்த வெயிலோட தாக்கம் குறையவே இல்ல. வெயில் இருந்துட்டே தான் இருக்கு. பிள்ளைங்க வந்து 2, 3 நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. அம்மா தயிர் சாதம் பண்ணி குடு அப்டி சொல்லிட்டு. ஸோ தயிர் சாதம் பண்ணணும்னா, சாப்பாடு என்ன பண்ணுவேன், வடிச்சு விட மாட்டேன். குக்கர்ல வச்சுருவேன். கொஞ்சம் குழஞ்சா மாரி இருந்தா தான் நல்லாருக்கும் அப்டிங்கிறதுக்கு. இப்ப அதுக்கு தான் தாளிச்சுட்டு இருக்கேன். அதுல என்னென்ன போட்டுருக்கேன்னா, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து நான் காஞ்ச மிளகாய் போடல. இன்னைக்கு பச்சை மிளகா போட்டுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தாளிப்பு வச்சுட்டு தனியா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த குக்கர் நல்லா குழஞ்சிருக்குமா, ஒரு 2 விசில், 3 விசில் விட்டுருவேன் சாப்பாடு. அதில என்ன பண்ணுவேன் நானு, தயிரு, உப்பு, கொத்தமல்லி, இந்த தாளிச்ச பொருட்கள், அதுக்கப்புறம் பாலு இது எல்லாமே விட்டு நல்லா க்ரீமியா அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ணுவேன். இந்த அமுல் பட்டர் இருக்கு இல்லைங்களா? இது நான் இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த டேஸ்ட்டும் சரி, அந்த டெக்ஸ்சரும் சரி ரொம்ப நல்லாருக்கும். நான் 2 பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா என்னதான் நம்ம தண்ணி ஊத்துனாலும் அது கட்டியா தான் ஆயிரும். அது வேற விஷயம். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு சாப்பிடுற மாரி தான் இருக்கும். மாதுளம்பழம் உரிச்சு மேல தூவி விடலான்னு நெனச்சேன். ஆனா எனக்கு அதுக்கு டைமே இல்லாம போயிருச்சு. காலையில வந்து லஞ்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 6 மணி 6:10க்கு தான் நான் எழுந்துப்பேன். 8 மணிக்குள்ள நான் லஞ்ச் எல்லாம் கட்டி முடிச்சிரணும். ஆ அப்பதான் அவங்க கிளம்புறதுக்கு கரெக்ட்டா இருக்கு. அதனால வந்து எ என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ, அத பண்ணி குடுத்துருவேன். ஸோ டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேர்க்கடல சட்னிக்கு வதக்கி தனியா வச்சுட்டேன். இது நான் உங்களுக்கு ரெசிபி சொல்லணும்னு அவசியம் இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆ அது பண்ணி வச்சுட்டேன். டெய்லி பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி ஒரு நாள் புதினா, ஒரு நாள் கொத்தமல்லி இதெல்லாம் 2மே போடுவேன். அப்படி இல்லன்னா வந்து கருவேப்பில, அப்புறம் தேங்காய் சட்னி ஒரு நாளு, கார சட்னி ஒரு நாளு, இந்த மாரி வந்து வேர்க்கடல சட்னி. அதாவது சாம்பார் செய்யலன்னா, அன்னைக்கு இந்த மாரி ஏதாவது சட்னி சைட்ல பண்ணிடுவேன். தோசை, இட்லி எதுக்கா இருந்தாலும் நமக்கு வந்து ஆப்ட்டா இருக்கும். ஸோ லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதில பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு மட்டும் எக் குடுத்துருப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் புரோட்டீன் இருக்கட்டும். அவங்களுக்கு அந்த எக்லாம் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் எக் கட்டியிருக்கேன். மத்தவங்க யாருக்கும் கட்டல. வெறும் தயிர் சாதம், கூட்டு, பொரியல் மட்டும் தான் கட்டியிருந்தேன். அவருக்கும் விஐபிக்கும் கட்டி குடுத்தாச்சு. அவரும் சாப்பிட்டாரு. ஸோ இதெல்லாம் லஞ்ச் பேக்லாம் பண்ணி முடிச்சாச்சா? இதுக்கப்புறம் இந்த வீடே ரணகலத்துல இருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 1 ஹவர் ஆகும். அங்கங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் இறக்கட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டு விட்டுருவேன். ஏன் இத ஃபர்ஸ்ட்டு பண்ணிர்றேன்னா, இது பக்கம் ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள நம்ம கிச்சன்ல போய் நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் ரொம்ப ஆயிடுமா, அதனால நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு குளிச்சு ரெடி ஆனேன். ரொம்ப நாளா இந்த கர்டைன் எங்க வீட்ல வந்து ஆல்மோஸ்ட் 1 வருஷமா நாங்க யூஸ் பண்றோம். அத எடுத்து வாஷ் பண்ணலான்னு பார்த்தா, அது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு.
அது காய வைக்க கூட முடியாது போல இருக்கு. அது ஏற்கனவே நாங்க ரொம்ப வருஷமா யூஸ் பண்ண கர்டைன். அதனால ஆன்லைன்ல கொஞ்சம் கம்மி குவாலிட்டியா இருந்தாலும் பரவால்ல. கொஞ்சம் சீப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு அத எடுத்து கூட போட்டுறலாம். அதையே வச்சிருக்க வேணாம். 300, 200லலாம் கர்டைன்ஸ் விக்கிது இப்போ. நான் வந்து டக்குன்னு ஆர்டர் போட்டு வந்த உடனே அதெல்லாம் எடுத்து மாட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேனா, அதோட பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டீ. அம்மா கடைக்கு போயிட்டு வரும்போது சமோசா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ, ஆளுக்கு ஒரு சமோசா சாப்பிட்டேன். காலையில துவைச்சு எடுத்து போட்ட துணியெல்லாம் அப்படியே இருந்தது சோஃபால. அதெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு, நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்ட்டு ஓடி போய் பார்த்தாக்கா, ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல பண்ணிட்டேன். ஈஸியாவும் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாவும் இருக்கும். சப்பாத்தி செஞ்சிருந்தாங்க அம்மா. ஆனா பத்தாது. ஒரு 10 சப்பாத்தி தான் இருந்தது. கூட தோசை விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியாச்சு. பாத்திரம்லாம் வெசல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நம்ம கடமையே கண்ணாயிரம்னு ஒரு வேலை இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயம். அதனால வந்து இத நான் எப்பயுமே விடணும்னு நெனைக்கவே மாட்டேன். ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரே ஒரு சாரியோட ஃபால்ஸ் மட்டும் அடிச்சு வச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு என்ன வந்து டிசைன் வைக்கலாம் அப்படின்னு மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்கேன். லேடீஸ் யாராவது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஐடியா குடுங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் நெக் கவர் வச்சு, அ இடையில கேப் வர மாரி நெக் வைக்கிறாங்க. அது வைக்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேத்து வந்து வியாழக்கிழமை நான் கோயில் போயிருந்தேன். முருகர் கோயில் போயிருந்தேன். மனசு சரியில்ல. ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா? நம்ம சுத்தி ஒரு நெகட்டிவா நடக்கிற மாரிலாம் தோணும்ல. அதனால வந்து நான் என்ன பண்ணேன், கோயில் போயிட்டு வந்துரலாம். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். கோயில் போயிட்டு வந்துட்டு, வீட்டுக்கு வந்து 2 சப்பாத்தியும், பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டெய்லி ரொட்டீன்லாம் பண்ணவே மாட்டேன். ஃபேஸுக்கு, ஹேருக்குலாம். அதையுமே இந்த வீடியோல ஆட் பண்ணியிருப்பேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கடைசியா தான் நான் சாப்பிட்டேன். அதனால எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த நைட்டு ரொட்டீன் பண்ணலான்னு போயிட்டேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி, இந்த டாட் அண்ட் கி கிரீம் வாங்கி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. யூஸே பண்ணல. சரி சும்மா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டா யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணிட்டேன், நல்லா கொஞ்சமா எடுத்து ஸ்கேல்ப்ல மட்டும் வச்சுட்டு, கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு, ஒரு போனிடெயில் மாரி போட்டுட்டேன். இது வந்து நம்ம டெய்லி பண்ணணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. முக்கியமா நான் லைவ்லாம் வர்றதுனால எனக்கு அதுல ஒரு 2 மணி நேரம் போயிரும். அதனால இதெல்லாம் என்னால பண்ண முடியல. நேத்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே தோணுச்சு, பரவாயில்லையே நமக்கு இதுக்கெல்லாம் பண்ண டைம் இருக்கே! இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் என்னோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பெரிய விஷயம் தானே! முடிய வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து தலைய இது பண்ணிட்டு, பின்பக்கத்துலருந்து வாரணுமா. முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். வீடியோல சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே! அப்படி சொல்லிட்டு நானும் வந்து அதே மாரி வாரி ஒரு குட்டியா ஒரு குடுமி போட்டாச்சு. இதுதான் என்னோட இன்னைக்கு ஃபேஸ் ரொட்டீன். அதாவது ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. சரி எல்லாருக்கும் குட் நைட்ப்பா. தூங்குறதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் பார்த்தா தான் நிம்மதியா தூக்கமே வருது. உங்களுக்கும் அப்படிதானா? யார் யாருக்கெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன இந்த மாரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? பார்த்து அப்பதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்ன்ட்டு. எனக்கு இந்த மாரி நீட்டா இருந்தா தான் தூக்கமே வருது. என்ன பண்றது? டிசைன் அப்படி.